கூட்டத்தில் ஒரு அசம்பாவிதம் நடக்குது. காவல்துறை வேக வேகமாக இவரை பேக் பண்ணுறாங்க. அங்கே இருந்தால் நிலைமை இன்னும் மோசமான ஒரு சூழல் ஏற்படும். இன்னும் சொல்ல போனால் மேற்கொண்டு இழப்புகள் விபத்துகள் நடக்கக்கூடாது அப்படின்றனால தான் வேகமாக கிளம்பி வராரு. புரியுதுங்களா? நீ வேகமாக கிளம்பி ஓடிட்டீங்கன்னு இதுக்கு பேர் சொல்ல முடியுமா? அங்கே இருந்திருந்தா இதோட விபரீதம் இன்னும் மோசமாக மாறி இருக்கும். அப்போ அங்கே நடந்த விபத்து ஒரு அது வழக்காக இருக்குது. அந்த வழக்குலேயே என்ன சொல்கிறாங்க சிலர், அந்த நிர்வாகிகளே நான் பேசின வகையில் என்ன சொல்கிறாங்கன்னா, கத்தி வச்சுருந்தாங்க, கத்தியால் குத்துனாங்க, ஏறி மிதிச்சாங்க, பள்ளத்தில் தள்ளி விட்டு அது மேலே 20 பேர் குண்டர்கள் ஏறி மிதிச்சாங்க. இதெல்லாம் இது சிபிஐ விசாரணையிலையும் இவங்க சொல்லியிருக்கிறாங்க. நான் நேரடியாக அந்த நிர்வாகிகளோட பார்த்து பேசும்போது இதெல்லாம் நாங்கள் நிர்வாகம் சொல்லியிருக்கோன்றாங்க. ஆக அங்கே என்ன நடந்தது அப்படின்றதே ஒரு சந்தேகத்துக்குரியதாக இருக்குது. இது ஏற்பட்டதா விபத்தா அல்லது நடத்தப்பட்டதா அப்படின்றதே ஒரு சந்தேகமாக இருக்குது. அது விசாரணையின் முடிவில் தான் வரும். இவர் எப்படி அதை முடிவு பண்ண முடியும்? எடப்பாடிக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது யாரு? புரியுதுங்களா? ஒன்று. அடுத்தது ஒடியாந்துட்டாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் அங்கே தான் இருந்தாங்க, அந்த பைபாஸில் தான் இருந்தாங்க. காவல்துறை அவர்களை தடுத்து வச்சிருந்தது. இன்னும் சொல்ல போனால் அந்த சம்பவம் நடந்த சரியா 40 நிமிஷத்தில் ஒட்டுமொத்த கரூரையும் அரசு தன் கட்டுப்பாடுகளை கொண்டு வந்துருச்சு. யாரையுமே அனுமதிக்கல. ஒட்டுமொத்தமாக அந்த எல்லாத்தையுமே ராத்திரி முதல்வர் போறாரு, துபாயிலிருந்து துணை முதல்வர் வராரு. அதே மாதிரி சென்னையில் இருக்கக்கூடிய மா சுப்பிரமணியம் அங்கே போய் நிற்கிறாரு. அடுத்த ஒரு 50 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய இவர் வந்துடுறாரு, செந்தில் பாலாஜி வந்துடுறாரு. ஆக ஒட்டுமொத்த அரசு இயந்திரமும் அந்த சூழலை தன் கட்டுப்பாடுகளை கொண்டு வந்துருது. ராத்திரியே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அனுப்புறாங்க.